நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் உறுதியா இருந்தாரு. அவர் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருந்தாரு. முறைப்படி அவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க, ஏன் இந்த ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. கேட்போம். முதல்ல எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்த யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினால் மிக்க நன்றிகள். அன்பான ஊழியரும் நாங்க போயிட்டு அவர்கிட்ட நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வரேன்ட்டாரு. நான் வரமாட்டேன் அப்படிலாம் ஏதோ சொல்ல, கண்டிப்பா வரேன்ட்டாரு. அன்பான அழைப்பை ஏற்று வந்த அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிக்க நன்றிகள். சாட்சி சொல்லணும்னா நீங்க முழுக்க சாயந்தரம் ஃபுல்லா இங்க இருக்க மாதிரி இருக்கும். பசி வந்தால் பத்தும் எப்படி பறந்து போயிடுமோ அந்த மாதிரி உங்களுடைய இருதயம் என்ன பண்ணும், அந்த ஒரு பசிக்காக ஏங்க அதை காட்டிலும் ஆவிக்குரிய பசி இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாமே என்ன பண்ணிருக்கீங்க, இங்க வந்திருக்கீங்க. நான் சாட்சியை சுருக்கமாக முடிச்சிடுறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நான் இதுவரைக்கும் நன்றா இருக்கேன். தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன்னா ஜபம் மட்டும்தான். அதை தாண்டி அன்பான ஜபம் மட்டும்தான். அது எல்லாத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் நடத்துகிறது. இனியும் நடக்கும். என்ன பார்க்கிறேன், உயிர் பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் சொந்த ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கலாமே. அது சொந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, வாடகை சர்ச்சா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியத்தை உள்ளத்தில் ஆழ்த்து தேவனுடைய ஊழியத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைத்திருந்த நாள்ல இருந்து எப்ப கேட்டாலும் எனக்கு பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணுவேன். நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் அதெல்லாம் வந்து சும்மா வந்து போய் சொல்லல. இந்த இயர் முடிஞ்சோன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கங்க. என்னோட ஃப்ரெண்டு இருக்காப்புல எல்கேஜில இருந்து என் கூட தான் படிச்சாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நான் சும்மா சொல்றேனா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அங்கிருந்து என்ன பார்த்துட்டே இருக்கா. அவங்களோட ஜபம் மட்டும்தான் இன்னொரு நடத்தி கொண்டு வந்தது. அது வந்து 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மரண படுகை தான். ஆற்றத்துல இருந்து கிட்னில ஸ்டோனு, 2 கிட்னில ஸ்டோன் இருந்தது. இந்த யூரினரி பிளாடர்ல எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. எக்ஸாம்ஸே எழுத முடியாது அப்படின்ற வர சூழ்நிலை கூட எக்ஸாம் எழுத வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை மட்டும்தான். காலேஜ்ல காலையில ட்ரிப்ஸ் போட்டாங்கன்னா 9 மணி 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 7ல இருந்து 9 வரைக்கும் ட்ரிப்ஸ் ஓடும். இதே கையில தான் போயிட்டு எழுதுவேன். நான் என்ன தாழ்த்தி சொல்றேன், ஒரு எக்ஸாமும் நான் எழுதல. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று பிரீச் பண்றேன்னா அதோட கிருபை தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சென்டென்ஸ் பேசினா திக்கும். இதை கூட கேட்டுங்க, முடிஞ்ச உடனே அதை சும்மா சொல்லல, அவருக்கு தெரியும் திக்கும். ரொம்ப ரொம்ப இந்த ஒரு சென்டென்ஸ் பேசினா அதுல ஒரு 10 தடவை என்ன பண்ணிடுவேன், திக்கி பேசுவேன். ஒரு ஒரு அனுபவம் எனக்கு ஒரு 9வது படிக்கும் போது எங்களுடைய மிஸ், அவங்களோட பெயர் சொல்ல விரும்பல, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து பண்ண சொன்னாங்க. நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்த உடனே அவங்க அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. எனக்கு நல்லா வந்து தெரியும். ஆனா அந்த திக்கி பேசுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க நோட்டை தூக்கி அடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் போய் முட்டி போட சொன்னாங்க. எல்லாரும் முன்பதாகவும் அவங்களுக்கு 2 ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. எனக்கு முட்டி போட்டது கூட அவ்வளோ வந்து வலி இல்லை. நீ எல்கேஜி கூட லாக்கி இருக்க மாட்டேன்னாங்க. அது இந்நாள் வரைக்கும் என்னோட இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னேன், அப்பா யாரு எல்கேஜி கூட லாக்கி இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களே கூட இருக்காருப்பா உன் உயர்த்துவா சொல்ற அளவுக்கு போய். அதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு அப்புறமா 2021 அவங்க எனக்கு கால் பண்ணி, என்னுடைய 2 பசங்களுக்கும் நீ டியூஷன் எடுக்கணும்பா அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட மாம்சம் அல்ல, ஆவியானவரே இடைப்பட்டான். யார் எல்கேஜிக்கு லாக்கி இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்களாகவே தேவன் உயர்த்தி வைத்தார். இந்நாள் எனக்கு சுக ஜீவனை கொடுத்திருக்க அப்படின்னா நான் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா வாழறது வரைக்கும் தான் சொல்லிட்டு தான் அந்த பாடல் எழுதுனேன். என் கடைசி
மறிப்பேன். நான் தங்குவேன் உங்கள் நான் உயிர் வாழுவேன் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களையே பாடி மறிப்பேன். காலகட்டத்துல தேவனை முடியத்துக்கு அழைத்தார். நான் எப்படி 1060 பாடல்கள் 6 லாங்குவேஜ்ல எழுதுறேன்னு எனக்கே தெரியல. இந்நாள் வரை தேவன் தான் வந்து நடத்துறார். தமிழ்லயே பாடுறது நம்மளுக்கு திக்கி திக்கி எப்படியா நம்மளுக்கு வந்து தெரியாது. தேவன் நடத்தி கொண்டு வந்தார். பிற மொழிகள்ல என்னை அறியாமல் தேவனே பாட வைத்தார். அது மட்டும் இல்ல, எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கே பயம். எப்ப தேவன் வந்து என்ன இந்த முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வந்து ஒன்னே கேட்டேன், எசப்பா நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டிருக்காங்க, தேவனோட வார்த்தை எப்படி நான் கொடுக்க போறேன்? எனக்கு எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 4-10 வரை எரேமியாவுக்கு சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னரே அறிந்திருக்கிறேன், நீ பேச மாட்ட, உன்னோட வாயா இருந்து நான் பேசுவேன். அவன் வந்து சொல்றான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறான், சிறு பிள்ளை என்று நீ சொல்ல, இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மறைத்து நான் இடைப்படுவேன், நீ பேச மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், உன்னோட வாயில இருந்து பேசு. நான் அழைச்சா அதை என்ன பண்ண முழுமையா கொடுத்துட்டேன். ஏசப்பா வந்து கொடுத்துடுறப்பா, நீங்க நடத்துங்க. அப்ப கொடுத்தேன். இன்னும் தேவன் நடத்தி கொண்டு வந்தா என்னுடைய உயிர் பிரியும் வரை நடத்துவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சர்ச் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பாதையில இருந்து வந்தா பரவாயில்ல, 7 வந்து பாதையில இருந்து எனக்கு எப்ப 25ஆம் தேதி ஆரம்பிக்க போறேன் அறிக்கை கொடுத்தேனோ அன்றாலிருந்து இந்நாள் வரை நான் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குளத்தூர் முழுவதும் பல போராட்டங்கள். இதை தாங்க முடியலன்னா இதுக்கு வரக்கூடிய நாட்கள்ல பல போராட்டங்கள் வரும். அதை தாங்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு மட்டும்தான் கேட்டேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். போராட்டங்கள் இருக்கு, ஆனா எப்பவுமே சொல்றது அழுது காரணங்கள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வல்லமை என்னை தங்கும்படி இந்த விஷயத்தையும் நான் சந்தோஷமாக எண்ணுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். படுக்கையில எல்லாமே வந்து பார்க்கலனால என் கூட இருந்தார். இயக்கம்தான் இறங்கி எங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக தேவனிடம் ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், ஏசப்பா நாங்க போயிட்டு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் போது சாம் மறைஞ்சிடணும், ஆசையானவர் வந்து வெளிப்படும். ஆசையானவர் இறுதி வரை நடத்துவாரானால் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்நாள் வரை அப்படிதான் என்னை நடத்தி கொண்டு வந்தார், இனிமேல் நடத்துவார். ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய ஜெபம் ஆசையானவரோட ஆசை அவருடைய கிருபை இருந்ததுனாலதான் இந்த வரை நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, இந்த ஊழியத்துல தேவன் என்னை உயர்த்தினாலும் உயர்த்தாமல் போனாலும் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமல் போனாலும் விடுவோமே தவிர பின்னிட்டு போக மாட்டோம். எப்படி உறுதியாக இருந்தார்களோ அவ்வாறு எனக்கு உறுதி இருக்கு, தேவன் இந்த ஊழியத்தில் நடத்துவார். நடத்தாமல் போனாலும்
ஆத்துமாக்களே வரலனால முட்டி போட்டு ஏசப்பா இந்த இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, உம்மை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன், நான் அறிக்கை கொடுத்துட்டேன். இனிமேல் அவர் வந்து நடத்துவா. கொஞ்சம் இனிமேல் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா எனக்கு தெரியும். அதனால நான் இதோட முடிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க ஊழியர் அவருக்கும் எனக்கும் உள்ளதான ஒரு நெருக்கம் வந்து எங்க 2 பேருக்கு தான் தெரியும். நாங்க உள்ள போயிட்டு பேச ஆரம்பிச்சா தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். பேசணும் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்றதுக்கு இது வீட்டு மேடை அல்ல, இது ஆவியின் மேடை. அதனால ஊழியர் இந்நாள்ல அந்த ஐக்கியத்தோட நான் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை என்ன அவருடைய தேவன் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா இருக்கேன். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கரங்களை கட்டி